ஏன் நின்றுட்டு இருக்கே? அவர் ஒரு இடத்துல போய் உட்காருங்க. இந்த பயல வேற என்ன காணையிலையே. அவன் வந்துட்டா ப்ரோக்ராம தொடங்கிடலாம். நீங்க 2 பேரும் என்னக்கா உட்காராம நின்றுட்டு இருக்கிய? நாங்க 2 பேரும் பாட்டு படிக்க போறதில்ல, டான்ஸ் ஆட போறோம். அப்போ 2 பேரும் அங்க தள்ளி போய் நின்னுங்க. எப்போ டான்ஸ் ஆடணுமோ அப்போ வந்து ஆடுங்க. நீங்க ஏக்கா நிக்குதியே, உட்கார வேண்டியதுதானே? இவ எங்க கூட உட்கார்ந்தா அங்க ஒரு ஆளு கம்மியா இருக்கான், அதான் இங்க உட்காரவா என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா, கம்மியா தான் இருக்கும். இன்னொரு ஆளுக்கு என்ன பண்ண? நான் போய் அந்த அக்காளையும் கூட்டிட்டு வரேன், சரியா இருக்கும். நீங்க 2 பேரும் அங்க போய் டான்ஸ் ஆடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. என்ன சின்ன பொண்ணு, பிராக்டிஸ் பண்ண போலையா? உனக்கு ஆட தெரியலன்னா நீ போய் பழகு, நான் எதுக்கு போகணும்? அதான் அவளை கூட்டிட்டு வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காம்ல, கூட்டிட்டு வருவா, நீ இதில் உட்காரு. சரிக்கா. சின்ன பொண்ணு உமா 2 பேரும் இதிலே நின்றுட்டு இருந்தெல்லாம் இடஞ்செல்லாம் தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, இதில் உட்காருங்க. அப்படி இல்லைன்னா அந்த பையன் சொன்னது மாதிரி அங்கே போய் நின்னுங்க. இதில் உட்காந்துட்டு எந்திரிச்சு ஆடுறதுக்கு நல்லா இருக்காதுக்கா. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், டான்ஸ் ஆட நேரத்துக்கு மட்டும்தான் வந்து ஆட போகிறேன். உமா, அதே பாட்டு படிக்க முத்துலலாம் ஆடிடாத, நம்ம பாட்டு படிக்க முத்துல தான் நீ ஆடணும். தெரியும்க்கா, நம்ம டீம் பாட்டு படிக்க முத்துல தான் வந்து ஆடுவேன். இப்போ எதுக்கு அவள் லூசு மாதிரி அந்த பக்கம் போகிறா? அவிய டீம் இருக்கிறது இங்கெல்லாம். அப்போ அவள் இங்கே மரமால போகணும். அவள் எங்கள் மரமாக போனேன் என்ன, நாங்கள் பாட்டு படிக்க நேரம் ஆட வந்தால் காணும். நானும் அங்கேயே போகிறேன். பேசுகிறத பாரு, போகிறேன்னு பேச்சு வரேன்னு ஒரு வார்த்தை வருதா? நான் எங்கே உட்காரணும்? ஏக்கா கொஞ்சம் இங்கே தள்ளி வாங்க, இதில் உட்காரணும். நீங்க எல்லாரும் இருக்கிய, அவிய 2 பேர்த்தையும் எங்க? டான்ஸ் ஆட நேரத்துக்கு வரதா சொல்லிட்டு அங்கே போயிருக்காவ. இடஞ்சல் இல்லாம ஆட நேரத்துக்கு வந்தா சரிதான். என்னல கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டுட்டு சும்மா இருக்க? வேற என்னெல்லாம் பண்ணணும்? பல வருஷமா நீ தானல கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போடுற, உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது? இங்கே சின்ன பிள்ளைங்க உட்காந்துருச்சுன்னா ஜாலியாக பாட்டு படித்து டான்ஸ் ஆடிட்டு சாக்லேட் எல்லாம் எடுத்து கொடுத்துருந்துருப்பேன். ஆனால் இவிய முன்ன நான் எப்படி ஆட? எப்பல நீ போட்டிருக்கிறது கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம். நீ எங்க நின்னாலும் சரி ஆடிதான் ஆகணும். சரி ஆடுவே, நீ பாட்டாது படி. என்னாலலாம் பாட்டு பிடிக்க முடியாது. உன்னால பாட்டு பிடிக்க இஷ்டம் இருந்தால் பாட்டு பிடி, அப்படி இல்லைன்னா சும்மாயே ஆடு. வந்ததே வந்ததே கிறிஸ்மஸ் வந்ததே. தாத்தா, கிறிஸ்மஸ் போய் 2 நாள் ஆகுது. கிறிஸ்மஸ் முடிஞ்சிட்டா? ஓவரா மேக்கப் போடாதன்னு சொன்ன கேட்டியா? மேக்கப் போட்டே 2 நாள் ஓடிட்ட. வாய மூடு, பறவைதும் உள்ள போய் கூடு கட்டிட போகுது. ஏமல எப்போ பார்த்தாலும் அடுத்த ஆட்கள் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டே இருக்க. இப்படியே பேசியிருந்தா 2 வாரம் ஓடி போயிடும். முதல்ல நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். சரி, அப்போ ஆரம்பி. நபரு, நான் முதல்ல சொல்லிட்டேன், இந்த நிகழ்ச்சியை நீ தான் தொகுத்து வழங்கணும். இதை நீ முதல்ல சொல்ல வேண்டியதுன்னு அதை விட்டுவிட்டு எதுக்கு வெட்டிய பேசி நேரத்தை கடத்திக்கிட்டு இருக்க? இங்க இருக்கிற தாய்மார்கள் எல்லாத்துக்கும் என்னோட முதற்கண் வணக்கம். இங்க எல்லாரும் வந்திருக்கிறது வேலை விஷயமா இல்லை, கொஞ்சம் உம்முன்னு இல்லாம சிரிச்ச முகமா இருங்க. இப்பதான் நல்லா இருக்கு. முதல்ல 2 டீமுக்கும் பேர் வைப்போம். ஏக்கா, உங்க பேர் என்னது? என் பேரு மாலா. இந்த டீமோட பேரு மாலா. ஏக்கா, நீங்க உங்க பேரை சொல்லுங்க. ஏக்கா, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பேரு பாத்திமா. இந்த டீமோட பேரு பாத்திமா. தாத்தா, டீமை பிரிச்சதுலாம் போதும், முதல்ல போட்டியோட ரூல்ஸ் சொல்லுங்க. அதையாவது நீ சொல்ல வேண்டியதானே? என்னாலெல்லாம் முடியாது தாத்தா, நீங்களே சொல்லுங்க. இது நேரம் சேனலுக்கு வீடியோ எடுக்கிறதா இருந்தால் வாய்க்கிலே பேசியிருப்ப. வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால ஒன்றுமே பேச மாட்டேங்க. நெபருங்க தாத்தா, பாய் இருக்குங்கிறதுக்காக கண்டபடி பேசாதுங்க. ஒழுங்கா எப்பயும் போல நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குங்க. முதல்ல உங்கள் எல்லாத்துக்கும் இந்த போட்டியோட ரூல்ஸை சொல்லுங்க. நான் இங்கே ஒரு பொருளோட பேரை சொல்லுவேன். அந்த பேரை வச்சு பாட்டு தெரிஞ்சவங்க பாட்டு படிக்கலாம். சரியா பாட்டு படித்தவங்களுக்கு 5 மார்க்கு. நீ எங்களை கிளம்பிட்டா? பின்னாடி தமிழ நிற்க போகிறேன்.
இல்லை மரியாதை கொடுத்து பேசணும். சாரிங்க தாத்தா, மன்னிச்சிடுங்க. எல்லாத்துக்கும் இடைஞ்சல் இல்லாம பின்னாடி தான் நிக்க போறேன். கிறிஸ்மஸ்னோடனே நம்ம எல்லாத்துக்கும் நினைவுல வர்றது நட்சத்திரம். நட்சத்திரம் வச்சு பாட்டு படிங்க. நட்சத்திரம் வச்சு எங்களுக்கு பாட்டு தெரியலன்னா சந்திரன் சூரியன் நிலான்னு எதையாவது வச்சு பாட்டு படிங்க. முதல்ல பாத்திமணி நீங்க தான் படிக்கணும். மல்லிகா, உனக்கு ஏதாவது பாட்டு தெரியுமா? தெரியுக்கா, ஆனால் எனக்கு இப்போ சட்டுன்னு ஞாபகத்தில் வர மாட்டேங்க. அதைகிட்ட கேளுங்களா. உனக்கு ஏதாவது பாட்டு தெரியுமா? யாருக்குமே பாட்டு தெரியலையா? ஏக்கா, சந்திரனை தொட்டது யார் பாட்டு படிங்க. எனக்கு அந்த பாட்டு சரியா தெரியாது. முழுசா படிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. தெரிஞ்ச மட்டும் 2 லைனு படிங்க. சந்திரனை தொட்டது யாராம் சாங்கா, சத்தியமாய் தொட்டது யார் நான் தானே. சரியான பாட்டு தான் படிச்சிருக்கிய. உங்க டீமுக்கு 5 மார்க்கு. இப்போ உங்க டீம்ல யார் பாட்டு படிக்க போறா? இக்கா, நீங்க படிங்க. என் குரல் நல்லா இருக்காது, நீயே படியா. எனக்கு மட்டும் சின்ன குயில் சித்திர குரல் மாதிரியா இருக்கும். நான் பாட்டு படிக்கல. எனக்கு இன்னைக்கு தொண்டை வேற சரியில்லை, அதான் உங்களை படிக்க சொல்லுங்க. சரி, நானே படிக்கேன். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாயிருகிறது. உங்களுக்கு ஒரு லைன் மட்டும்தான் தெரியுமா? எனக்கு அந்த பாட்டு முழுசுமே தெரியும், ஆனால் இப்போ கொஞ்சம் மறந்து போச்சு. நீங்களும் சரியா பாட்டு படித்ததுனால உங்கள் டீமுக்கு 5 மார்க்கு. இனிமே அடுத்தது மாலையை வச்சு பாட்டு படிக்கணும். முதல்ல மாலை டீமே படிங்க. நீ என்ன வந்த நேரத்துலேருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க? சிரிக்கிறதை விட்டுட்டு கொஞ்சம் பாட்டை வச்சு சொல்லு. ஏக்கா, மழை வருது கூட கொண்டா பாட்டு படிங்க. போன பாட்டை நான் தானே படித்தேன், இந்த பாட்டை நீயே படியா. இந்த பாட்டை நான் படிக்கல, நான் வேற பாட்டே படிக்கேன். ரொம்ப யோசிக்கிறத பார்த்தா பாட்டு தெரியலையா? மழையை வச்சு தெரியலனா மேகத்தை வச்சாது படிங்க. மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே, சாரல் அடிக்காதா கண்ணே கண்ணே. மாலாட்டி மறுபடியும் சரியான பாட்டை படிச்சிருக்கிய. மறுபடியும் மாலாட்டிமுக்கு 5 மார்க்கு. மேகம் கருக்கையிலே புள்ள தேகம் குளிருதடி, ஆத்த கடந்திடலாம் புள்ள ஆசையேன்னு சொல்வேன். பாட்டு முழுசும் தெரிஞ்சா படிங்க. முழு பாட்டையும் படிச்சுட்டு அப்புறம் பொழுதடைஞ்ச பிறகு வீட்டுக்கு போவேன். புலமாம இல்லை, சுருக்கா போயிடலாம். நீங்களும் சரியான பாட்டு படிச்சிருக்கிய, உங்களுக்கும் 5 மார்க்கு. இனிமே அடுத்து நீங்கள் குயிலை வச்சு பாட்டு படிங்க. ஏக்கா, குயிலை பிடிச்சி பாட்டு படிங்க. குயிலை பிடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயிலை பிடிச்சி காலை உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம். பாத்திமாக்கா, பாட்டு சூப்பராக படிக்கல. இருந்தாலும் உனக்கப்போ எனக்கு பாட்டு படிக்க வராது. ஓ, இதுக்கு பேர் தான் தன்னடக்கன்னு சொல்லுவோ. இந்த பாட்டையும் நீங்கள் சரியாக படித்ததுனால உங்களுக்கு 5 மார்க்கு. குயில் பாட்டு ஹோ வந்ததென்ன இளமானே. என்ன மாலா, நீ ஒரு லைனோட நிப்பாட்டிட்ட. இந்த பாட்டு தான் உனக்கு முழுசுமே தெரியுமே, முழுசும் படிச்சிட வேண்டியது தானே. எனக்கு தொண்டை கொஞ்சம் தெரியலக்கா, அதனால இன்னைக்கு படிக்கல, வேற ஒரு நாள் படிக்கேன். பாட தப்பிச்சேன். ஏம்ல நீ இப்படி இருக்கா? மொத்தம் 6 படத்தம் படிச்சிருக்கு, அதுவோ 2 லைன் தான். அது கூட அப்பாடா தப்பிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ முதல்ல எந்த டீம் ஜெயிச்சுங்கத சொல்லு. 2 டீமுமே சமமான மார்க்கு தான் வாங்கியிருக்காவ. அப்போ தாத்தா எல்லாத்துக்கும் பிரைஸ் கொடுத்துட வேண்டியது தானே. என்னது 2 பேரும் இவ்வளோ நேரம் இல்லாமல் பிரைஸ்னு ஒன்று வந்து நிற்கிய? தாத்தா, உங்கள் கண்ணை முதல்ல ஆஸ்பத்திரியில் செக்அப் பண்ணி பாருங்க. நாங்கள் பாட்டு படிக்கும் போதில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம், நீங்கள் தான் கவனிக்கல. என்ன பண்ண, தாத்தாவுக்கு வயசாயிட்டல, அதான் தெரியல. தாத்தா எல்லாத்துக்கும் கிஃப்ட் தர போகிறேன், வாங்கிடுங்க.